ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ஹெல்த்தி பீட்ரூட் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பீட்ரூட்டை வந்து லைட்டாக கீ போட்டு துருகி அதை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணோன்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்தது. தோசா பேட்டர் வந்து 3 கரண்டி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா தோசை பேட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம தோசை மாவு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை போட்டு நல்லா உங்களுக்கு மொறுன்னு வேணால் கிறிஸ்பியாக வேணால் கிறிஸ்பியாக, இல்லை கொஞ்சம் குண்டாக வேணால் அது அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக கீயோ ஆயிலோ எது வேணுமோ ஆட் பண்ணி திருப்பி போட்டோம்னா ஹெல்த்தி பீட்ரூட் தோசை ரெடி. பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பாயில் பண்ணாமல் நம்ம பண்ணோன்னா அந்த ரா ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம பாயில் பண்ணி கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கும் சாப்பிட பிடிக்கும். அடல்ட்ஸ் கூட ஈவன் நம்ம பாயில் பண்ணி பண்ணால் அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இதை மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.